அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் லெக்சர் 2 பார்க்க போகிறோம். அதில் 7th கொஸ்டின் என்னென்னா, ஐடென்டிஃபை எ மாலிக்யூல் விச் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இங்கே ஒரு 4 மாலிக்யூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாலிக்யூல் ஃபார்மே ஆகாது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பாண்ட் ஆர்டர் ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். பாண்ட் ஆர்டருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். பாண்ட் ஆர்டர் ட்ரிக் என்ன? ஒரு ஸ்ட்ரைட் லைனை வரையணும். 2 ஈக்குவலான குட்டி பிரமிடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பிரமிடு. எஸ், இது வரைகிறதுல டவுட் இருக்காது. நெக்ஸ்ட் இதில் நம்பர்ஸ் போட போகிறோம். இந்த நம்பர் என்னென்னா எலக்ட்ரான் சம். இதில் 20, இதில் 14. எஸ் 20க்கும் 14க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 6 தானே டிஃபரன்ஸு. அப்போ அதே 6 டிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ 14 - 6 which is equal to 8 அப்படிங்கிற நம்பர் இதில் வரும். எஸ், ரைட். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு குட்டி பிரமிடோட எண்டில் 4 வரும், இதில் 0. இதெல்லாம் என்னென்னா எலக்ட்ரான் சம். இந்த எலக்ட்ரான் சம் வந்துன்னா இந்த மாலிகூல்கள் எல்லாம் உருவாகாது. எஸ், நம்ம பார்ப்போம். Li2 லித்தியம் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் என்னன்னா Z ஈக்குவல் டு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் 3. Li2 ஃபார்ம் ஆகணும்னா 3 + 3 which is equal to எலக்ட்ரான் சம் எவ்வளவு? 6. அது இந்த நம்பரில் வரல. ஸோ இந்த மாலிகூல் எக்ஸிஸ்ட் ஆகும், இது உருவாகும். C2 கார்பனோட அட்டாமிக் நம்பர் Z ஈக்குவல் டு 6 + 6 which is equal to 12ங்கிற நம்பரும் இதில் வரல. இந்த மாலிகூலும் உருவாகும். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 + 8 which is equal to 16ங்கிற நம்பரும் இந்த நம்பரில் வரல. ஸோ இந்த மாலிகூலும் உருவாகும். லாஸ்ட் மாலிகூல் He2னா ஹைட்ரஜன், ஹீலியம். Z வந்து ஹீலியத்துக்கு 2 + 2 which is equal to 4ங்கிற நம்பர் இந்த நம்பரில் தான் இருக்குது. அதனால் இந்த மாலிகூல் உருவாகாது. எலக்ட்ரான் சம் 0 வந்தாலோ, எலக்ட்ரான் சம் 4 வந்தாலோ, எலக்ட்ரான் சம் 8 வந்தாலோ, எலக்ட்ரான் சம் 20 வந்தாலோ இப்படிப்பட்ட மாலிகூல்கள் உருவாகாது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகே, 8th கொஸ்டின். ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலிமெண்ட். பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடியதில் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலிமெண்ட் யார்? ஓகே, ஆக்சிஜனா, ஃப்ளூரினா, குளோரினா, நைட்ரஜனா அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகே, மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இன் தி பீரியாடிக் டேபிள் ஃப்ளூரின். அதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுடுங்க. NOF, நாஃப் ஞாபகம் வச்சுடுங்க. நாஃப் நைட்ரஜனை விடையும் ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், ஆக்சிஜனை விடையும் ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் யார் தான்? ஃப்ளூரின். டாப் டு பாட்டம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. எஸ், ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃப்ளூரின் கரெக்ட். நாஃப் ஞாபகம் வச்சு எடுக்காது தான் இதில் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் கேஸ் மேக்ஸிமம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எஸ், கீழே கொடுத்துருக்கக்கூடியதில் எதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகம்? ஒரே மாதிரியான மொலாரிட்டி இருந்தது அப்படின்னா. எஸ், இது ஏற்கனவே இதே டைப் கொஸ்டின்கள் நம்ம பார்த்துருந்தோம். இதில் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக் எதில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அதிகமாக இருக்குதோ அதில் மேக்ஸிமம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, குளுக்கோஸ் ஒரு நான் எலக்ட்ரோலைட். அதோட ஐ வேல்யூ, தட் இஸ் வாண்டகா ஃபேக்டர், ஐ வேல்யூ வந்து என்னென்னா 0. எஸ், நான் எலக்ட்ரோலைட் இல்லையா, டிசோஷியேட் ஆகாது. எஸ், NaCl எலக்ட்ரோலைட் தான். அது டிசோஷியேட் ஆச்சுன்னா, அயனைசேஷன் ஆச்சுன்னா Na++ Cl- 1 + 1 which is equal to 2 ions, number of ions இல்லாட்டி number of particles 2. CaCl2 அயனைசேஷன் ஆச்சுன்னா Ca2++ 2Cl- 1 + 2 which is equal to 3 particles. AlCl3 அயனைசேஷன் ஆச்சுன்னா Al3++ 3Cl- 1 + 3 which is equal to 4. இதில் தான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகம். அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் எது அதிகமான ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அலுமினியம் குளோரைடு தான். ஆப்ஷன் டி கரெக்ட். கொஸ்டின் 10. விச் ஹேஸ் ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்?
இங்கே கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுகளில் எதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இது ஆர்கானிக் காம்பவுண்டுகளாக எல்லாமே. இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக் என்னன்னா, ஹைட்ரஜன் பாண்டிங்கை யார் ஃபார்ம் பண்ணுவாங்களோ அவங்களோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகே, எஸ். 1-பியூட்டனால் அப்படிங்கிறது ஆல்கஹால். ஆல்கஹால் ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணும். ஓகே, எஸ். டைஎத்தில் ஈத்தர், அதில் ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் இல்லை, ஈத்தர் ஆகும். ROR- ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் இல்லை. பியூட்டேன் அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பன் ஆகும். அதுலேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் நாட் பாசிபிள், இல்லை ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிளே கிடையாது. இதுதான் பியூட்டேன், N-பியூட்டேன். எஸ். பியூட்டனால் அது ஒரு ஆல்டிகேட் ஆகும். ஆல்டிகேட் RC+OH. எஸ். இதுலேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் இல்லை. ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் ஆனது ஆல்கஹால் மட்டும்தான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 1-பியூட்டனால். எஸ். அப்போ இதில் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக், ஹைட்ரஜன் பாண்டிங்கை யார் ஃபார்ம் பண்ணுவா அப்படிங்கிறத பார்த்தா போதும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியை. ஓகே, இங்கே 3 அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. Na+, Mg2+, Al3+. Na+, Mg2+, Al3+. Na+, ஒரு ப்ளஸ் தான். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 எலக்ட்ரான். எஸ். Mg2+, அட்டாமிக் நம்பர் 12, 2 எலக்ட்ரானை நீக்கினா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 எலக்ட்ரான். எஸ். Al3+, அட்டாமிக் நம்பர் 13, 3 எலக்ட்ரானை நீக்கினா எலக்ட்ரான் நம்பர் 10. அப்போ சேம் எலக்ட்ரான். ஓகே, ஆனால் இதோட நியூக்ளியர் சார்ஜ் எத்தனை? 11. இதோட நியூக்ளியர் சார்ஜ் எத்தனை? 12. இதோட நியூக்ளியர் சார்ஜ் எத்தனை? 13. ஒரே மாதிரியான ஒரே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் சைஸ் குறையும். அவ்வளோதான், சிம்பிள். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சேம் எலக்ட்ரானுக்கு நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் என்ன செய்யும்? குறையும். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கக்கூடியதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு அடுத்து Mg2+ வரும். லாஸ்ட்டாக தான் யார் வருவா? Al3+ வரும். இதோட சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா இதில் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம். 13 எலக்ட்ரான் இருக்குது, 13 புரோட்டான் இருக்குது, 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. எஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிக் என்னன்னா, எலக்ட்ரான் சேமா இருக்கும்போது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் குறையும். அவ்வளோதான், சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 12. விச் ஷோஸ் மேக்ஸிமம் ஹைப்பர் கான்ஜுகேஷன்? ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன? சிக்மா எலக்ட்ரான் ஆஃப் CH பாண்ட் ஆர் இன் கான்ஜுகேஷன் வித் டபுள் பாண்டு, பாசிட்டிவ் அல்லாட்டி நெகட்டிவ் அல்லாட்டி லோன் பெயர். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைப்பர் கான்ஜுகேஷன். எஸ். சிக்மா எலக்ட்ரான் ஆஃப் CH பாண்ட் ஆர் இன் கான்ஜுகேஷன் வித் டபுள் பாண்டு கூட கான்ஜுகேஷனாக இருக்கணும், அல்லாட்டி பாசிட்டிவ் கூட, அல்லாட்டி நெகட்டிவ் கூட, அல்லாட்டி லோன் பெயர் கூட கான்ஜுகேஷனில் இருக்கணும். எஸ். இங்கே அப்படி ஒரு ஆப்ஷனே, அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. இதில் ஈத்தேன் இல்லை. ஸோ அதில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் வர வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் டியை பாருங்க, டபுள் பாண்ட் இருக்கு, அது கான்ஜுகேஷனில் இல்லை. சிக்மா எலக்ட்ரான் ஆஃப் CH பாண்டு கூட கான்ஜுகேஷனில் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு, இதுவும் வராது. மற்ற ரெண்டையும் செக் பண்ணுவோம். இதோட ட்ரிக் என்னன்னா, மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் மோர் ஹைப்பர் கான்ஜுகேஷன். அவ்வளோதான். ஓகே, மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன? இந்த பாசிட்டிவ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். இதில் ஹைட்ரஜன் அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்படி பார்த்தா இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். எஸ். இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம்? இதுதான் பாசிட்டிவ். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஆல்ஃபா கார்பன், அதில் ஹைட்ரஜன் இருக்குது. அப்படி பார்த்தா 3 3s are 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, ரைட். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் ஆப்ஷன் சியில் தான் மேக்ஸிமம் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ட்ரிக்கு, மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம்னா மோர் ஹைப்பர் கான்ஜுகேஷன். சிம்பிள். மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம்னா மோர் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிளே இல்லாத 2 ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கு, ஈத்தேன் ஒன்று, ஈத்தீன் ஒன்று. இந்த ரெண்டுலேயுமே ஹைப்பர் கான்ஜுகேஷன் நாட் பாசிபிள். ஏன்னா
சிக்மா எலக்ட்ரான் ஆஃப் CH பாண்ட் கான்ஜுகேஷன்ல இல்லை. எஸ் எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.